இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. முருகப்பெருமானினரால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஓம் பாலதண்டாயுத பாணியை போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமானினரால உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பலித்திடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கடக ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வது தாங்க பிடிக்கும். யாரிடமும் பார்த்தீங்கன்னா பழிந்து நடக்க மாட்டீங்க. உங்களுடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா வேகமும் பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்வு அதிகரிக்கும். அன்பு பாசம் நிறைந்த மனம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். குடும்பத்தின் உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பொறுப்புணர்வு பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மற்றவர் உங்களுடைய உணர்வுகளை எளிது புரிந்து நடத்துப்பீங்க. கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யக்கூடிய நபருன்னே உங்களை சொல்லலாம். நம்பிக்கை வைத்தவங்களிடம் ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க. சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. மனதளவு உள்ளதை வெளிப்படையாக சொல்லாமல் வைத்து கொள்வீங்க. புதிய சூழ்நிலைகளில் முதல்ல எச்சரிக்கையோடு செயல்படுவீங்க. ஆன்மீகத்திலோ இறை நம்பிக்கையில் ஈடுபாடு கொண்டவங்கன்னே சொல்லலாம். கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய பலமாக பொறுமை, கருணை, குடும்ப பாசம், விடாமுயற்சின்னு இருக்கு. ஆனால் உங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அதிக உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக்கோங்க. பழைய விஷயங்களை மனதில் வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப நீங்களே சோகமாகிட்டே இருப்பீங்க. தேவைச்ச கவலைகளை பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருப்பது உங்களுடைய பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது. மேலும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் விலகுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் கடகராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா, தற்போது புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால புதாத்திய ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. மேலும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில இந்த நேரம் துவங்கியுள்ளதால குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்காரு. மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்ப்பதால கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான் இருப்பதாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. கடக ராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இணைந்து இருப்பதால் ராஜயோக பலன்களை அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சி நிறைவேறுவதோடு உங்களுக்கு தொழில், வியாபாரம், பொருளாதார விஷயங்களில் சாதகமான மாற்றங்களை உருவாக்கி தரும். மேலும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால நிறைய பாக்கியங்கள் உண்டாகும். மேலும் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா முடிந்து ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் இனி நீங்கும். குடும்ப விஷயங்கள கவனமாக இருங்க. தொழில் முதலீடு செய்தீங்கன்னா எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுத்த முடியும். வங்கி கடன்கள் கிடைப்பதற்கான யோக அமைப்பு உண்டு. புதிய தொழில் முனைவோருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி தருவார். சனியின் அமைப்பு நன்றாக இருப்பதாலும் வேலையில் இருந்து வந்த தொய்வு இனி நீங்கும். அதே சமயம் வேலை போல அதிகரிக்கக்கூடிய சூழலும் உருவாகும். அது மட்டும் இல்லை, பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. தன்னம்பிக்கை இனி அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது. 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்ப்பதால இந்த நேரம் பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு உண்டாகும். நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருமண யோக அமைப்பு உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கு உள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். தூங்க விடாம வேலை செய்வதற்கான சூழல் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும். வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை அக்கறையாக இருப்பது நல்லது.
பிள்ளைகள் மூலமாக நன்மைகளும் சந்தோஷங்களும் கௌரவமும் புகழும் உங்களை தேடி வரும். காதல் மற்றும் திருமணத்திற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நினைத்தவை எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யும் முன்னாடியே அது சரியா தவறான பலமுறை மனதுக்குள்ள கேள்வி எழுப்பி பின்னர் முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். வழக்குகள் சார்ந்த எதிலோ சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாம தவிர்த்து செல்வதும் நல்லது. வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும். ஆனால் அதில் லாபம் உண்டு. புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவங்களை அனுசரித்து போவதும் நல்லது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேர்வாங்க. அதனால மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை இந்த நேரத்தில் குறைச்சி பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் இதனால் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் காத்திருக்கு. பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லதே. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, கலைத்துறையினருக்கு முன்னேற்றமான சீரான பாதையில் இருக்கு. எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு உண்டாகும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். பொறுப்புகள் பொறுத்தவரை இந்த நேரத்தில் அதிகரிக்க தாங்க செய்யும். திறமை இனி வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. மேலிடத்துல நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்துல விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கு. மரியாதையும் அந்தஸ்தும் இனி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை ரொம்ப நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவங்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லை, பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும். காரிய தாமதம் உண்டாகலாம். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதே. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது. அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு காரணமாக அலைய வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தினரோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து போவது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய அன்போடு பேசுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நேரம் தடைகள் தாமதங்கள் அனைத்து விலகும். பதட்டமான உணர்வை தவிர்க்க பாருங்க. காரியத்தில் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இப்போது முடிவுக்கு வரும். மேலும் உங்களுடைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இனி விலகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் பொறுமையாக எடுத்து செல்வது நல்லது. இல்லை, இந்த நேரம் வார்த்தைகளால் நிறைய விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரை பற்றியும் இந்த நேரம் கேலி கிண்டல் பேசுவதையோ தவறாக பேசுவதையோ செய்வதையோ தவிர்க்க பாருங்க. குடும்பத்துல அந்யோன்யம் குறைபாடு உண்டாகலாம். மேலும் அவங்களிடம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோக தொழில் வியாபாரத்துல ஏற்றம் உண்டாகும். துணை விஷயத்துல இருந்து வந்த மன தாங்கல்கள் தீரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுல ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படும். சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலோ இழுபறியாக இருந்த விஷயங்கள் இனி பரிபூரணமாக நிவர்த்தியாகும். யோக பலன்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். அடுத்தடுத்து சுப காரியம் நடக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுப வழிபாடு சிவனுக்கு நல்லெண்ணெய் வில்வம் கொடுப்பது, அருகம்புல் விநாயகருக்கு கொடுப்பது நன்மையை தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் ஒற்றை தலைவலி தலைச்சுற்றல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை ஏற்றத்தை ஏற்படுத்தி வார்த்தையால் கெடுத்து கொள்ளாமல் அதனை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. தொட்டது எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் தான். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்க. குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கிடுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், எந்த தெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலனை தரும்னா சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. குறிப்பாக பிரதோஷ நேரத்து சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு பால்
இளநீர் போன்ற தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தினை தரிசித்துட்டு வந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். நீங்களும் கடகராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.